இதென்னமா 3 வெரைட்டி? அப்படி கேளு. நீ போகும்போது உன் புருஷன் தூங்கிட்டு இருந்தாருன்னா இந்த பாலை குடு. அப்படியும் எழுந்துக்கலன்னு வச்சுக்க, இந்த பாலை குடு. ஏன்னா உங்க அப்பாவுக்கு நான் அந்த பாலை தான் கொடுத்து எழுப்பினேன். சரிம்மா, இந்த 3வது வெரைட்டி என்ன? 2 பேரும் பேசி பேசி டயர்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த பாலை ஆளுக்கு பாதி பாதி குடிச்சிட்டு தூங்கிடுங்க. இந்த 3 வெரைட்டியும் சேர்த்து குடிச்சா எண்ணி 10வது மாசம் ஓம் பிள்ளைக்கு நீ பால் கொடுக்கலாம். இருடி, ஏன் அவசரப்படுற? ஏமா? நல்ல நேரம் வரதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குடி. இந்த மாதிரி காரியம் எல்லாம் அது அந்தந்த நேரத்துல நடந்தாகணும், புரிஞ்சுதா? சரியான லூஸ் மாதிரி பேசாத. யாரு? நான் லூசா? பின்ன உங்க அப்பா இது மாதிரி அவசரப்பட்டதுனால தான் 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்களா வந்து பிறந்தீங்க. அம்மா சொன்னா ஏதாவது காரணம் இருக்குண்டா, கேளுடா. சரி, நான் அது வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட பிரிய குட்டி. கிளாமரா போடி. ஏய், 1/2 மணி நேரம் ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்குமா ஃபார்மாலிட்டிஸ் இல்ல? ஏச்சி, ஆப்பிள் கீழே விழுந்துருச்சுன்னு எடுத்தேன். அதுக்கு போய் இவ்வளவு பில்டப் எல்லாம் கொடுக்குற? ஆப்பிளா? என்ன சார் ஜிகு ஜிகுன்னு இருக்கீங்க? நீ தான் தக தகன்னு இருக்க. அப்புறம் நீ தான் சொல்லணும். நான் என்ன சொல்றது? நீங்க தான் சொல்லணும். நான் சொல்லணும்னா ஏன்? இன்னும் 30 மினிட்ஸ் டைம் இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு நாப்ல கடிச்சிட்டு. சொல்லுடா மாப்ள. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? நல்லபடியா முடிஞ்சுதுடா. இப்போ ஃபர்ஸ்ட் நைட்ல இருக்கேன். சரி சரி, லவுட் ஸ்பீக்கர் போடு, விஷ் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம்டா. ஃப்ரெண்ட் ஃபாரின்ல இருந்து விஷ் பண்ணனுமா? சொல்டா. ஏய் மச்சி, இமெயில்ல உன் வைஃப் போட்டோ பார்த்தேன்டா. பாப்பா சான்ஸே இல்லடா. குத்துற மாதிரி இருக்காடா. எங்கடா புடிச்ச? ஒண்ணுடா, கண்ண பேசுமா. ஏய் மச்சி, முக்கியமான மேட்டரா. ஆல்ரெடி இந்த விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி காட்டிக்காத. பார்த்துட்டு நோண்டு கேட்பாளுங்க. ஆரோக்கியமா பார்த்துன்னு சொல்லிடாதேனா. கேக்க பை, என்ஜாய். ஏய், அவன் தான் கலாய்க்கிறான்னு தெரியுதுல. நான் தான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன் முறைக்கிற? பிரியா பிரியா பிரியா, லைட் ஆஃப் பண்ணலாமா? எதுக்கு? குட் மார்னிங். என்ன அங்கிள், அக்காவே இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க, நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? ரொம்ப முக்கியம். அது ஒன்றும் இல்லைம்மா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேம்பாங்கல்ல, அது மாதிரி தான். குடும்பமே சேர்ந்து டபுள் மீனிங்ல பேசுறியா? விளங்கிடும். ஹலோ ஹலோ. சொல்லுங்க முத்து. அம்மா நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கும். கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஐயாட செத்த போன கொடுங்களேன். ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். எல்லாம் உங்க மாமியார் சமைச்சது தான், உங்க மனைவி இல்லை. பயப்படாம சாப்பிடுங்க. ஏன்டா? சொல்லுங்க. என்ன தம்பி, வேலையெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? ஐயா, நேத்து தான் பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சது. ஐயா, நீங்க எப்போ புறப்பட்டு வரீங்க? நாளைக்கு காலையில் நாங்கள் அங்கே இருப்போம். நீங்க அக்கம் பக்கத்தில் இருக்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு சொல்லிருங்க, அது போதும். ஓகேவா? எங்கப்பா போறோம்? நம்ம ஊர் குலதெய்வம் கோயிலுக்குமா. ஏன்பா திடீர்னு? நம்ம வீட்டில் நடந்த முதல் விசேஷம்மா, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். தள்ளி போடவே கூடாது. உங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆனப்போ போகணும்னு நினைச்சது. இத்தனை வருஷமா போகவே முடியல. நாங்கள் கோயிலில் போய் தான் கல்யாணத்தை கிராண்டாக வச்சுக்கலாம்னு இருந்தோம். நீ தான் சிம்பிளாக இங்கே ரிசப்ஷனில் முடிச்சிடலாம்னு சொன்னேன். அதான் முடிஞ்ச உடனே கிளம்புறோம். ஏம்மா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. மனசா திருடிய புள்ள, என் ஆசைய சொல்லுற மெல்ல, உன் அழகு என்ன தினமும் கொல்ல. அடி ஒத்த பான கள்ள, உன் பார்வையில் ஓட்டுற மெல்ல, அலையோடு மறையா கலந்து செல்ல.
அதிகாலை மழையாக என்னை வந்து நினைத்தாளே, நனைந்தாலும் குளிராத வெப்பம் தந்தாளே. புதிதாக நான் இங்கு உன்னாலே பிறந்தேனே, இங்கே பல சொந்தங்கள் உறவாய் கொண்டேனே. சாரு 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 மனச திருடிய புள்ள என் ஆசைய சொல்லுற மெல்ல, உன் அழகு என்ன தினமும் கொல்ல. அடி ஒத்த பான கல்ல உன் பார்வையில் ஊட்டுற மெல்ல, அலையோடு மறையா கலந்து செல்ல. நாங்க வந்த காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? நீங்க முன்னாடி போங்கம்மா. சரி. நாகாலத்துக்கு முன்னாடி பூஜை ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, எங்க இருக்கீங்க? நாங்க இப்ப மடத்துல சுத்திட்டு இருக்கோம். சரி சொல்லிடுமா? சரி, நான் சொல்லிடுறேன்ப்பா. கார்த்திக், அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. வண்டியில் ஏதோ ப்ராப்ளமா? நம்ம போலாமா? இல்ல டிரைவர் போயிருக்காரு. ராவ காலத்துக்குள்ள நம்மள மேலே போக சொன்னாரு. அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சரி வா. அக்கா. அங்க போறியா? சரி, நீ போயிட்டு வா, நாங்க மேலே இருக்கோம். ஓகே. சரி போற போய் அறிவில்ல, படிச்சவன் தானே. அவன லூஸ் மாதிரி கத்துறான். லூஸா இருந்தாலும் அவன் சொன்ன விஷயம் கரெக்ட் தானே? அட, லூஸ் பாஷை உங்களுக்கு கரெக்டா புரியுது. அது தெரியாம உன்னை எப்படி கட்டிக்க முடியும்? ஏய் கருப்பையா வாங்கம்மா. வக்கீலையா வீட்டிலேருந்து தானே வரீங்க? ஆமா. ஐயா சொன்னாங்க. மாலை எடுத்துட்டு வரலையா? ஐயோ, கார்லயே மறந்து வச்சிட்டேன். நான் வேணா எடுத்துட்டு வரட்டுமா? நானே போய் எடுத்துட்டு வரேன். பார்த்து பத்திரம். கோயிலுக்குள்ள விட்டதே தப்புடா. ஏண்டா அடிச்சுக்கிறீங்க? திவ்ய பிரியா பயந்திர மாட்டா? சிக்கிட்டியே செவ்வாழ.
என்ன ஆச்சுடா? வருஷங்க. ஐயோ வருஷா, கோயில இருக்க, திரும்பி போலாம். மாட்டிக்கச்சா? ஐயோ சேரா இருக்கு. கார்த்திக், திரும்பி வரா. கார்த்திக் பின்னாடி வரா. நீ போ. இல்ல உங்களை விட்டு போ. இல்ல அறிவில்லை உனக்கு. நீ போ சொல்லல, நான் வர போ. டேய் போயேன்டா, வாங்கிட்டு வா. டேய் காசா குர்ரா. ஏ மோட்டே ஜல்தி ஆவ். அண்ணே அண்ணே சொல்லு. வோட்கா இருக்காண்ணே? பிராண்டி, விஸ்கி, வேற என்ன தானே இருக்கு? பீர் தான் இருக்கு. பீர் கூலிங்கா கிடைக்குமாண்ணே? எல்லாத்தையும் இவனே வச்சு வச்சு குடிப்பான் போல இருக்கு. டேய் நம்ம சரக்கு எதுவுமே இல்லையாண்டா? ஏதாச்சும் வாங்கிட்டு வாடா. பீர் கூட கூலிங் இல்லையா? பரவாயில்லையா? அடம் குப்புறானே, அதுக்கு ஏன்டா இப்படி திட்டுற? ஏதாவது வாங்கிட்டு வரேன்டா. டேய் சேட்டு லைன்ல இருக்காரா? சொல்லு சேட்டு. நம்ம மேட்ரு ராஜானி, 2 பேர் ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க. உள்ள போற வேணாம், வெளியில போட்டாலே போதும். 2 lakhs அட்வான்ஸ் வாங்கிட்டேன். போலீஸ் எப்போ? இன்னைக்கு நைட். இன்னைக்கே வா. நீ எங்க இருந்தாலும் இன்னைக்கு நைட் நாரிமன் போட் கிளப் வந்துரு. புரிஞ்சதா சென்னை? இல்ல சேட்டு, ஒரு முக்கியமான மேட்ரு. நாளைக்கு பார்த்துக்கலாம். உனக்காகலாம் என்னால் தள்ளி வைக்க முடியாது. வந்து பண்ணிடு. பைசா வாங்கிட்டேன். அப்போ வாழை வச்சு புடிங்கோ. டேய் வாய்முடா. செட்டு மும்பை வந்தா மொத ஒண்ணா போட போடா. டேய் செம்ம மேட்டர்ரா, போலாம்டா. சரி போலாம். ஆனா ஒரு கண்டிஷன். உன்னோட ஒரு கண்ணை தருவியா? டேய் என்னடா அவன் கத்திக்கிட்டே இருக்கான்?
சரி சரி நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க. எங்க காரை காணோம், பசங்களையும் என்னது இது? பூவெல்லாம் இறஞ்சு கிடக்கு, மாலை பிஞ்சு கிடக்கு. மேல போயிருப்பாங்களோ? நம்ம வாங்கின மாலைங்க இது. சரி வாங்க மேல போய் பாப்போம். என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன்டா கட்டி வச்சு அடிக்கிறீங்க? என்ன சொன்ன? ஜானி சொல்லு, 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 ஜானி சொல்லு. என்னை விட்டு ஓடி போக முடியுமா கண்ணா, முடியுமா கண்ணா, முடியுமா? டேய் போடா, சொன்னா கேட்க மாட்டா. விட்டுனோட்டா என்ன கருமத்தினால லவ் பண்ணீங்க? பொண்ணுங்களை நம்பினோன்னு வை, அவ்வளவுதான் ரோட்ல நிக்க விட்டுருவாளுங்க. நாங்க நின்னோம் பாத்தியா, அந்த மாதிரி. புரியல இல்ல? 10 வருஷம் வேதனை, அது உனக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது. எங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டோம். அந்த இழப்புக்கு ஈடே கிடையாது. அந்த 10 வருஷ வேதனைய ஒரே நாள் உன் பொண்டாட்டிக்கு தரணும். அதுக்கு அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகுறதே போதும். யாரா நீங்க? ஏன்டா அப்படி பண்றீங்க? நாங்க யாருன்னு உனக்கு தெரிய வேணாம், நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும், அதுவே போதும். டேய் அவன் தான் கேட்குறான்ல, சொல்லிடுவான். ஜானி ஐபிஎஸ், இவர் அட்வொகேட்டு, இவர் எம்பிபிஎஸ், இது குண்டு புள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்படிலாம் ஆகணும்னு வீட்டில் ஆசைப்பட்டானுங்க. இதெல்லாம் இல்லைன்னா அட்லீஸ்ட் தண்டச்சோராது இருந்திருப்போம். அதுலேயும் மண்ணாடி போட்டோம் பண்ணாட பொண்டாட்டி. ஏதோ தப்பு நடந்திருக்கு. என் பிரியா கண்டிப்பாக தப்பு பண்ணிருக்க மாட்டா. நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காது. படா டோமரு, அவ போய் ஊருக்குள்ளே சேரக்குள்ள இந்த சீடியோ கைக்கு போய் சேர்ந்துடும். சரி அதெல்லாம் விடுறா. புது மாப்பிள்ளை பற்றி ஒன்றுமே கேட்கல, உன்னை பற்றி சொல்கிறா.
உன் பேர் என்னடா? சொல்ல முடியாரா? என்ன பண்ணுவ? சொல்றா, நர்வீர் வேணுமா? கார்த்திக். 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 நைஸ் நேம். உன் அப்பா பேர் என்ன? பெருமாள். உன் ஆத்தா பேரு? மீனாட்சி. சரி, ஒப்பனுக்கு தான் பிறந்தியா? கன்ஃபார்மா தெரியுமா? உருவடா. சொல்றியா இன்னொரு பஞ்சர் போட்டுமா? ஆமாண்டா. என்னடா ஆமாங்கிறான்?